அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஐசிடியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைப்பர் லிங்க் எப்படி கொடுக்கறது. அதாவது நாம் ஒரு வேர்டு மேலே மவுஸ் வச்சு கிளிக் பண்ண உடனே அந்த வேர்டுல இருந்து அந்த லிங்க் கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய வீடியோ பேஜுக்கோ அல்லது வெப்சைட் பேஜுக்கோ அது போயிட்டு காமிக்கும். அது எப்படி கொடுக்கறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது எம்எஸ் வேர்டு எம்எஸ் எக்ஸல் ரெண்டுத்துக்கும் சேம் மெத்தடு. நீங்கள் ரெண்டுத்துலேயும் இதை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் இப்போ எம்எஸ் வேர்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு ஹைப்பர் லிங்க் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நார்மலாக பிளாக் ஸ்பாட்டோட யூஆர்எல் அல்லது ஒரு வீடியோவோட யூஆர்எல்லை எப்படி பேஸ்ட் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் இப்போ நான் என்னோடய பிளாக் ஸ்பாட்டை பேஜ் வச்சுருக்கேன். அதில் போயிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே யூஆர்எல் இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கலாம். இல்லை மவுஸ்லேயே ரைட் கிளிக் பண்ணி கூட காப்பி பண்ணிக்கிட்டு அடுத்து நீங்கள் இங்கே இருக்கிற நீங்கள் கிரியேட் பண்ணுற பேஜில் Ctrl+V கொடுப்பீங்க. இல்லை ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுப்பீங்க. பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த மாதிரி அந்த லிங்க் வெளியே தெரியும். வெளியே தெரிஞ்சு உங்களுக்கு காப்பி ஆகும். அப்புறம் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜுக்கு போகும் இல்லையா. உங்களுக்கு அந்த பேஜுக்கு போகும் இல்லையா. இது நார்மல் மெத்தடு. ஸோ இப்போ எனக்கு இந்த மாதிரி வேணாம், இது வெளியே தெரியாமையே கொடுக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கங்க. இதை கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ வெறும் ராம்ஜி பிளாக் ஸ்பாட் மட்டும் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இன்சர்ட் போங்க. இன்சர்ட் போனீங்கன்னா ஹைப்பர் லிங்க் அப்படின்னு இங்கே இருக்கும். நீங்கள் எம்எஸ் எக்ஸல் யூஸ் பண்ணாலும் 2016 வெர்ஷனில் சொல்கிறேன். இன்சர்ட் போனீங்கன்னா ஹைப்பர் லிங்க்ன்ற இதே ஆப்ஷன் அங்கே இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதில் இங்கே அட்ரஸ்ன்ற போரில் நீங்கள் காப்பி பண்ண அந்த யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணது ப்ளூ கலராக மாறிடுச்சு. சரிங்களா. இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணால் நேரடியாக அந்த பிளாக் ஸ்பாட்டுக்கு போகும். இப்போ இது ரீடபிள் மோடில் இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு போகாது. நீங்கள் என்ன பண்ணால் இதை ரீடபிள் மோடில் வச்சுக்கணும். இதை இப்போ இது ரீடபிள் மோடில் இருக்குது. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நேரடியாக மவுஸ் சிம்பிள் வரும், அப்படியே போகும். இப்போ பார்த்தீங்களா, நம்ம காப்பி பண்ண அந்த யூஆர்எல் ஒர்க் ஆகிட்டு அந்த பேஜுக்கு நம்ம வந்துட்டோம். சரிங்களா. ஸோ இப்படி தான் உங்களுக்கு தேவையான லிங்க்கை ஹைப்பர் லிங்க் மூலயமா கொடுக்க போகிறீங்க. ரீடபிள் மோடுக்கு ஏன் கொண்டு வந்தோம் அப்படின்னா, நீங்கள் நேரடியாக கிளிக் பண்ண முடியும். இதே நார்மல் மோடில் இருந்துச்சுன்னா நீங்கள் நேரடியாக கிளிக் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த மவுஸ் ஐக்கானே வராது, கை ஐக்கானே வராது. அப்போ எப்படி பண்ணுறதுன்னா, கண்ட்ரோலை பிடிச்சிட்டு நீங்கள் கிளிக் பண்ணணும். கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அழுத்திட்டு நீங்கள் இப்போ மவுஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கை மாதிரி வரும். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே பேஜுக்கு போய் சேரும். சரிங்களா. ஸோ அவ்வளோதான் நேயர்களே. மீண்டும் இது போல் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். Until this is Ramji, take care, bye bye.